வணக்கம். நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு விஷயம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம யாரை எதிரியாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு எதுனா ஒன்று நடந்துச்சுன்னு வையேன், நம்ம என்ன சொல்லுவோம்? கெட்டவங்களுக்கு பார்த்தியா கடவுள் எவ்வளோ தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு நடந்துச்சுன்னு வைங்களேன், நல்லவங்களை ஏன் தான் கடவுள் சோதிக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நல்லவன் கெட்டவன் அப்படின்றது ஒரு கான்செப்டை நம்ம தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், கெட்டவங்களுக்கு கெட்டதான் நடக்கணும்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். நல்லவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு திறமைசாலியாக இருந்தால் தான் கெட்டவங்க கிட்டேருந்து தப்பிக்க முடியும். சரிங்களா? அதனால் நல்லவங்க கொஞ்சம் திறமைசாலியாகவும் இருக்கணும். நான் சரியாக போயிட்டுருக்கேங்க, என்னுடைய பாதையில் நான் வண்டியை சரியாக தாங்க ஓட்டிகிட்டு போனேன், டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணி தாங்க ஓட்டிகிட்டு போனேன், நான் கரெக்டாக போயிட்டுருக்கேங்க அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் சேஃபாக வீட்டுக்கு வந்துட முடியாது. எதிரில் ஒருத்தன் கெட்டவன், இது வண்டி ஓட்ட தெரியாதவன் உன் மேலே வந்து மோதினாலும் நீயும் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிப்பேன். அப்போது நம்ம கரெக்டாக போகிறது எந்த அளவுக்கு நல்லதோ நம்ம சேஃபாக போகிறதும் அந்த அளவுக்கு நல்லது. அதனால் நல்லவனுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி நம்ம நம்பிகிட்டே இருந்தோம்னா அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணி பார்த்துக்கணும், யோசனை பண்ணி பார்க்கணும். நாம் நல்லவங்களாக இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், வரவேற்க தகுந்தது, எல்லோரும் பின்பற்ற தகுந்தது. நாம் திறமையாகவும் இருக்கணும். எதுக்குன்னா கெட்டவன் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா கெட்டவனுக்கு அவனுக்கு எந்த வேல்யூஸும் தெரியாது. ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கணும், ஏதாவது ஒரு பதவி கிடைக்கணும், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க யாரை வேணாலும் ஏமாற்றுவாங்க. நல்லவனை அவனை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? நல்லவனை தான் ஈஸியாக ஏமாற்ற முடியும்னு நினைப்பாங்க. அதனால் நல்லவர்கள் திராணியோடு இருக்கணும், நல்லவர்கள் திறமையோடு இருக்கணும், ஆற்றலோடும் இருக்க வேண்டும், வலிமையோடும் இருக்க வேண்டும். அப்போ தான் நல்லதை நாம் தொடர்ந்து செய்ய முடியும். அதனால் நல்லவர்களே திறமையாக இருங்க, தொடர்ந்து நல்லதை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.